லக்ஷ்மி தேவி நித்தமும் வாசம் செய்யும் இந்த பொருட்களை வீட்டில் வச்சு நம்ம வழிபாடு செய்யும்போது நம்ம வீட்டில் லக்ஷ்மி தேவி நிரந்தரமாக வாசம் செய்வாங்க. அந்த மங்கள பொருட்கள் என்னென்னு பார்த்தரலாம். பெரியவங்க சொன்னதை வச்சும் நம்ம புக்கில் ஆன்மீக சம்மந்தப்பட்ட புக்கில் படித்தும் இந்த பதிவை நான் உங்களுக்காக கொடுத்துருக்கேன். அந்த பொருட்களை பயன்படுத்தும் போது நமக்கு மகாலட்சுமி கடாட்சம் முழுமையாக கிடைக்கும். நாம் தொடர்ந்து இந்த பொருட்களை வைத்திருந்தாலோ அன்றாட வாழ்வில் நம்ம பயன்படுத்தினாலோ தொடுவதினாலோ அதிர்ஷ்டத்திற்குரிய தேவதைகள் அதிர்ஷ்டத்திற்குரிய சக்திகள் நம்ம ஈர்க்கும் என்பது நம்ம ஐதீகம். செல்வத்தின் அதிபதியாக லக்ஷ்மி தேவி இருக்காங்க. நம்ம பணம் சம்பாதிக்கிறோம். அந்த சம்பாதித்த பணத்தை எப்படி முறையாக செலவு பண்ணுறோம், எந்த முறையும் வீண் விரைய செலவு இல்லாமல் பயன்படுத்துகிறோன்ற ஒரு முறையில் தான் செல்வம் நம்ம வீட்டில் தங்குமா இல்லை வீண் விரயமாக போகுன்றது இருக்குது. இது மாதிரி பொருட்களை நம்ம வீட்டில் வச்சு நம்ம வழிபடுறதோ இல்லை பூஜை ரூமில் வைக்கிறதோ நம்ம வீட்டில் அன்றாடம் பயன்படுத்துகிற பொருட்கள்லையும் லக்ஷ்மி தேவி வாசம் செய்வாங்க. அது என்னென்ன பொருட்கள்னு பார்க்கலாம். சில பொருட்கள் நம்ம பூஜை ரூமில் வச்சு லக்ஷ்மி தேவி பூஜை செய்யும்போது வச்சு வழிபடும்போது அந்த நேரத்தில் லக்ஷ்மி தேவி கடாட்சம் கண்டிப்பாக கிடைக்கும். நமக்கு எல்லாருக்குமே தெரியும், லக்ஷ்மி தேவி வாசம் செய்கிற முதல் மங்கள பொருள் மஞ்சள், அடுத்ததாக குங்குமம். இந்த மஞ்சள் குங்குமம் எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் மங்கள லக்ஷ்மியும் பார்வதி தேவியும் இறைஞ்சிருப்பாங்க. அதுக்கு அடுத்ததாக விரலி மஞ்சள், இதுவும் நமக்கு லக்ஷ்மி தேவி வாசம் செய்கிற முக்கிய பொருள். அதுக்கடுத்து மஞ்சள் அரிசி அக்ஷதை நம்ம கலந்து நம்ம எப்போதுமே லக்ஷ்மி பாதத்தில் வச்சுக்கணும். அதாவது லக்ஷ்மி பூஜை செய்யும்போது ஒரு 3 முறையாவது அரிசி அக்ஷதையை போட்டு டெய்லியும் வெள்ளிக்கிழமைகளில் நம்ம 108 முறை நம்ம அரிசி அக்ஷதையில் அர்ச்சனை செய்து அவங்களோட அஷ்டோத்திர நாமாவளி சொல்லி அர்ச்சனை பண்ணிக்கலாம். மற்ற தினங்களில் ஒரு 3 முறையாவது ஓம் மகாலட்சுமியை போற்றின்னு அவங்க பாதத்தில் அர்ச்சனை செய்துட்டு வரும்போது ரொம்ப நல்லது. அந்த அரிசியில் லக்ஷ்மி தேவி வாசம் செய்கிறாங்க. அதில் மஞ்சள், குங்குமம், பச்சை கற்பூரம், ஜவ்வாது கலந்து நம்ம அவங்களுக்கு அர்ச்சனை செய்யும்போது ஜவ்வாதுலேயும் பச்சை கற்பூரத்துலேயும் லக்ஷ்மி தேவி வாசம் செய்கிறதுனால அவங்க ரொம்ப இஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கு இஷ்டமான பொருட்களை கொண்டு அர்ச்சனை செய்யும்போது நமக்கு ரொம்ப நல்லது. கண்ணாடி வளையல்களை அணிகிறது நமக்கு எப்படி மங்களகரத்தை கொடுக்குதோ அதே போல் சிகப்பு, மஞ்சள், பச்சை நிற வண்ணங்களில் உள்ள இந்த சின்ன வளையல்களை லக்ஷ்மி தேவிக்கு சுக்கிரஹோரை வெள்ளிக்கிழமைகளில் 108 முறை சிகப்பு நிற வளையல்களை நம்ம அர்ச்சனை செய்யும்போது நமக்கு மங்களகரத்தை ஏற்படுத்தும். பச்சை நிற, மஞ்சள் நிற வளையல்களை அர்ச்சனை செய்யும்போது நமக்கு அதிர்ஷ்டத்தையும் நேர்மறை ஆற்றல்களை அதிகரிக்க செய்யும். வலம்புரி சங்கம் நம்ம வீட்டில் வைக்கும்போது மகாலட்சுமி தாயார் நம்ம வீட்டில் நித்திய வாசம் செய்வாங்க. குபேரனோட அருள் நமக்கு முழுமையாக கிடைக்கும். சாலக்கிராமக்கல் விஷ்ணு பகவானோட அவதாரம். அவங்க இடத்துலலாம் லக்ஷ்மி தேவி கண்டிப்பாக வாசம் செய்வாங்க. ஏன்னா பெருமாளை வணங்கும் போது லக்ஷ்மி தாயாருக்கு ரொம்ப பிடிக்கும். சாலக்கிராமக்கல், வலம்புரி சங்கம் எங்கெல்லாம் இருக்கோ கண்டிப்பாக அந்த இடத்துல துளசி இடம்பெறணும். துளசி வைக்காமல் நம்ம அந்த வழிபாடு செய்யும்போது அந்த வழிபாடு நமக்கு முழுமை அடையாது. லக்ஷ்மி தேவி அமர்ந்து வாசம் செய்யும் தாமரை விதைகளை நம்ம பயன்படுத்தும் போது தடைகளை நீக்கி உயர்வான வாழ்க்கை தருவதோடு மட்டும் இல்லாமல் பணத்தை ஈர்க்கும் சக்தி இந்த தாமரை விதைக்கு அதிகமாக உண்டு. நேர்மறை ஆற்றலை பெருக்கக்கூடிய சக்தி இந்த தாமரை விதைக்கு உண்டு. இது நமக்கு விதைன்றதுனால இயற்கையான பொருள், அதனால கெட்டு போகும், சீக்கிரம் வண்டு வந்துடும். அதில் கொஞ்சம் நெய்யோ நல்லெண்ணெய்யோ கலந்து தடவி வைக்கும்போது இது வருட காலங்களுக்கு நல்லாவே இருக்கும். நம் வீட்டில் பண கஷ்டம் தீர்ந்து நிம்மதியான வாழ்க்கை வாழ்வதற்கு இந்த சிகப்பு கருப்பு குன்றின் மணியை நம்ம வீட்டு பூஜை அறையில் வைக்கும்போது வீண் விரயங்களை தவிர்க்கும் சக்தி இந்த சிகப்பு கருப்பு குன்றின் மணிக்கு உள்ளது. வெள்ளி நாணயத்தை கொண்டு நம்ம லக்ஷ்மி தேவிக்கு அர்ச்சனை செய்யும் போது லக்ஷ்மி தேவியின் ஆசீர்வாதத்தை தருவதோடு சுக்கிர பகவானோட அருள் கடாட்சமும் நமக்கு கிடைக்கும். வெள்ளி நாணயம் நேர்மறை ஆற்றலை வெளிப்படுத்துகிறது. இது பணத்தை ஈர்ப்பதால் நிதி நிலைமை முன்பை விட சிறப்பானதாகவே நமக்கு அமையும். குறைந்தபட்சமாக 21 வெள்ளி நாணயங்களை கொண்டு நம்ம அர்ச்சனை செஞ்சுக்கலாம். ₹1 நாணயங்களையும் நம்ம லக்ஷ்மி தேவிக்கு அர்ச்சனை செய்யறதுக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம். வெள்ளி நாணயங்கள்
நாணயங்கள் இல்லைனாலும் பரவாயில்ல, 1 ரூபாய் நாணயங்கள் 108 கொண்டு அர்ச்சனை செய்துட்டு வாங்க. எங்களுக்கு செல்வ வளம் அதிகரிக்கணும், வெள்ளி நாணயங்களையும் தங்க நாணயங்களை கொண்டு உங்களுக்கு அர்ச்சனை செய்யணும்னு மனதார வேண்டிட்டு லக்ஷ்மி தேவிக்கு அர்ச்சனை செஞ்சுட்டு வாங்க. கண்டிப்பாக நம்மளோட செல்வ நிலை உயரும். லக்ஷ்மி தேவிக்கு பிடித்தமான முத்து, கருகமணி இது நம்ம வீட்டில் வச்சிருக்கிறதுனால, அவங்களுக்கு பூஜை செய்யறதுனால நம்ம வீட்டில் வந்து மகிழ்ச்சியும் செல்வ செழிப்பும் உண்டாகும். லக்ஷ்மி தேவி வாசம் செய்யும் படிகாரக்கல் நேர்மறை ஆற்றலை அதிகரிக்க செய்து செல்வத்தை ஈர்க்கவும் நம்ம வீட்டில் படிகாரம் எப்போதும் வைக்கும்போது நம்ம வீட்டில் வாஸ்து குறைபாடுகள் நீங்கும். வீட்டில் கொட்டைப்பாக்குகளை கொண்டு நம்ம லக்ஷ்மிக்கு பூஜை செய்யும் போது பல தலைமுறைகளுக்கும் பண கஷ்டம் வராதுன்றது நம்பிக்கை. செல்வ வளத்தை அதிகரிக்கும் கோமதி நதிக்கரையிலிருந்து வந்த இந்த கோமதி சக்கரத்தை நம்ம பூஜை ரூமில் பட்டு துணி விரிப்பின் மேலே இந்த கோமதி சக்கரத்தை வைக்கும்போது நமக்கு நன்மைகள் கிடைக்கும். நம்ம வீட்டில் நல்ல விஷயங்கள் மட்டுமே நடக்கும். லக்ஷ்மி தேவிக்கு பிடித்தமான ஏலக்காய் நமக்கு செல்வ வளத்தை அதிகரிக்கும். கிராம்பானது நமக்கு வீண் விரயங்களை வந்து தடுக்கும். லக்ஷ்மி தேவிக்கு பிடித்தமான அத்தர், மறிக்கொழுந்து, மல்லிகை, அத்தரை கொண்டு நம்ம அர்ச்சனை செய்கிற பொருட்களில் நம்ம கலந்துக்கலாம். அதே போல் ஜவ்வாதும் அவங்களோட பூக்கள்லையும் அதை நம்ம தடவி விடும்போது அந்த பூக்களும் நல்ல மணமாக இருக்கும். ஜவ்வாதையும் அவங்க அர்ச்சனை செய்கிற பொருட்களில் கலந்து நம்ம பயன்படுத்தும் போது நம்மளோட பூஜை ரூமே மணமாக இருக்கும். பச்சைக்கற்பூரம் லக்ஷ்மி தேவிக்கும் பெருமாளுக்கும் மிகவும் பிடித்தமான பொருள். பச்சைக்கற்பூரத்தை கொண்டு நம்ம அர்ச்சனை செய்யும் போது நமக்கு வந்து வீட்டில் வந்து செல்வ செழிப்பு வந்து அதிகரிக்கும். தேவிக்கு பிடித்தமான லக்ஷ்மி தேவியை வரவேற்கும் இந்த நெல்லிக்கனியை அவங்களுக்கு படைக்கிறது மூலியமா லக்ஷ்மி கடாட்சம் நமக்கு கிடைக்கும். செல்வ ஆகர்ஷண சக்தியை அதிகரிக்கும் இந்த புனுகுவை லக்ஷ்மி தேவியோட நெத்தியில் பொட்டு வைக்கிறதுக்கு முன்னாடி இதை வைத்து மஞ்சள், சந்தன, குங்குமம் பொட்டு வைக்கும்போது நம்ம வீட்டில் செல்வ வசியம் உண்டாகும். அதே போல் நம்ம எல்லாருக்குமே தெரியும், பார்க்கடலிலிருந்து வந்தவங்க தான் லக்ஷ்மி தேவி. பார்க்கடலில் கிடைக்கும் இந்த உப்பையும் நம்மளோட லக்ஷ்மி தேவி பாதத்தில் வைத்து நம்ம சமர்ப்பித்து நம்ம உப்பு தீபமாக ஏற்றி வெள்ளிக்கிழமை தோறும் வழிபடும் போது லக்ஷ்மி தேவியோட கடாட்சம் நமக்கு கிடைக்கும். இன்றைக்கு இந்த தினத்தில் லக்ஷ்மி தேவிக்கு மிகவும் பிடித்தமான நெல்லிக்கனியில் தீபம் ஏற்ற போகிறோம். நெல்லிக்கனி தீபம் ஏற்றும் போது நம்ம வீட்டில் செல்வ கடாட்சம் அதிகரிக்கும். அதே போல் தாமரை தண்டு திரிக்கொண்டு தீபம் ஏற்றணும். தாமரை தண்டு திரிக்கொண்டு தீபம் ஏற்றும் போதும் நம்ம வீட்டில் வந்து வறுமை நிலை நீங்கி செல்வ நிலை அதிகரிக்கும்ன்றது நம்பிக்கை. அதனால் இது போல் தாமரை தண்டு திரி வாங்கி நம்ம தீபம் போடும்போது ரொம்ப நல்லது. நெய் கொண்டு நம்ம தீபம் ஏற்றணும் லக்ஷ்மி தேவிக்கு. இந்த மங்கள பொருட்களில் மட்டும்தான் வாசம் செய்வாங்களான்னு பார்த்தா கிடையாது. 8 பொருட்களுக்கு மேலே மகாலட்சுமி தேவி வாசம் செய்வாங்க. பொருட்களில் மட்டும் கிடையாது, நம்ம வீட்டில் பெண்களை வந்து எப்படி மதிப்பு கொடுக்குறோம், அவங்களுக்கு எவ்வளோ மரியாதை கொடுக்குறோம், பெண்கள் ஒரு வீட்டில் எப்படி அமைதியாக மகிழ்ச்சியாக இருக்கிறாங்களோ அதை பொறுத்தும் நம்ம வீட்டில் வந்து லக்ஷ்மி தேவி வாசம் செய்வாங்க. ஆண்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அவர் இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. பெண்களை வந்து நம்ம மரியாதையாகவும் மதிப்பாகவும் நடத்தினா தான் நம்ம பெண்கள் வந்து வீட்டில் மகிழ்ச்சியாக இருப்பாங்க. பெண்கள் எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்காங்களோ அந்த வீட்டில் வந்து செல்வம் அபரிமிதமாக பெருகி கொண்டே போகும். பெண்களாகிய நாமும் நம்ம வீட்டுக்கு சுமங்கலி பெண்கள் யாராவது வந்தாங்கன்னா அவங்களுக்கு மஞ்சள், குங்குமம், பூ கொடுத்து அனுப்பணும். அதே போல் விருந்தினர்களோ வேறு யாரும் வந்தாக்கா அவங்களுக்கு நல்ல உணவு கொடுத்து அவங்கள வழி அனுப்புறது நமக்கு நல்ல செல்வ வளத்தை அதிகரிக்கும். ஏன்னா வயிறு நிறையும் போது ஒருத்தவங்களோட மனதும் நிறையும். அவங்க மனம் நிறைஞ்சு எதை சொல்லி அவங்கள நம்மளை வாழ்த்தும் போதும் நம்மளுக்கு வந்து நல்லதே நடக்கும். நல்ல விஷயங்கள் அதிகரிச்சுட்டே போகும். ஒருத்தவங்களை திருப்திப்படுத்துறதுக்கு உணவு மூலியமாக தான் நம்ம வந்து திருப்திப்படுத்த முடியும். வாழையடி வாழையாக நம்ம குலம் தலைக்கிறதுக்காகவே வாழை மரத்தில் லக்ஷ்மி தேவி வாசம் செய்கிறாங்க. இந்த சின்ன கிழங்க நான் சின்ன தொட்டியில் வச்சு வளர்த்துட்டு வரேன். சத்யநாராயண பூஜை செய்கிறதுக்கும் லக்ஷ்மி பூஜை செய்யும் போதும் இந்த தொட்டிகளை எடுத்து நம்ம பூஜை செஞ்சுக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். லக்ஷ்மி தேவி வாசம் செய்கிற பொருட்களுக்கு பல விளக்கங்கள் இருக்குது, ஆனால் குறைந்த நேரத்தில் தான் கொடுக்க முடிஞ்சுது. இந்த காணொலியை பார்த்ததற்காக அனைவருக்குமே நன்றி, வணக்கம்.